ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனல்ல ரீல்ஸ் வீடியோ போட்டு நிறைய பேர் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபேமஸ் ஆனவங்க மணி மற்றும் கனி. அவங்க 2 பேரும் சேர்ந்து போடுற வீடியோஸை பாக்குறதுக்குன்னே ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. மணியை 8 லட்சம் பேரும் கனியை 10 லட்சம் பேரும் ஃபாலோ பண்றாங்க. ஆரம்பத்துல இவங்க ஒன்னா இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஆனா சில காரணங்களால இப்ப இவங்க பிரிஞ்சிட்டாங்க. இதுக்கிடையில இவங்க பிரிஞ்சதுக்கான காரணத்தை மணி பேசுனது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு. இதனால கனியை ரொம்ப பேசினாங்க, திட்டியும் வந்தாங்க. அதுக்கு கனியும் அவங்க பக்கத்துல உள்ள நியாயத்தை சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ மணி தனலட்சுமியோட சேர்ந்து ஒரு கப்பிள்ஸ் ரீல்ஸும் போட்டுட்டு வராங்க. அதை பார்த்து மணி இவங்க தான் லவ் பண்றாங்க, இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சில பேர் பேசிட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு மணி அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு மறுத்துட்டாங்க. இந்த நிலையில கனியும் இப்ப ஸ்ரீதர் என்பவரோட சேர்ந்து கப்பிள்ஸ் வீடியோ போட்டுட்டு வராங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மணி ஒருத்தவங்களோடையும் கனி ஒருத்தவங்களுடையும் வீடியோ கப்பிள்ஸ் வீடியோ போட்டுட்டு வருது மக்களுக்கிடையே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இவங்க போஸ்ட்ல நிறைய நெகட்டிவ் கமெண்ட் பேசுறது ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு கனி இவங்க ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்த சேனல்ல இத பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா, ஸ்ரீதர் அவங்களும் பழனி பக்கம் தான் இருக்காங்க. ஸோ நாங்க 2 பேரும் சேர்ந்து போடுற வீடியோவை ஒரு வேலையா தான் பார்க்கணும். இதை எங்க பர்சனல் லைஃபோட சேர்த்து பேசாதீங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆடியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனியை சொல்றதெல்லாம் போய், அவங்க போடுறது எல்லாமே லவ் வீடியோவா தான் இருக்கு. ஸோ இவங்க பேசுறதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி மணி பேசி சொல்லியிருந்தாங்க ஆடியன்ஸ். அதுக்கு மணி அவங்க ஒரு ஓல்டு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு வருகிறது. அது என்னன்னு சொல்லி பார்த்தா, எங்களுக்கும் அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இனி அவங்கள பத்தி என்னை போய் போஸ்ட்லையும் என்னைய பத்தி அவங்க போஸ்ட்லையும் இனி கமெண்ட் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.